தளபதி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துல பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. படத்திற்கு பொங்கலை முன்னிட்டு கடந்த ஜனவரி 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ண பிளான் போட்டாங்க. ஆனா ரிலீஸிற்கு சில நாட்கள் இருந்த போதுமே படம் மீண்டும் ஒரு தணிக்கை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தணிக்கை வாரியம் சொன்னதால படம் ரிலீஸ் ஆகல. தணிக்கை வாரியத்திற்கு எதிராக தயாரிப்பாளர் நீதிமன்றமுமே போனாரு. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்படின்னு வழக்கு மாறி மாறி போச்சு. பின்பு தீர்வுமே கிடைக்கல. எனவே கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வழக்க வாபஸுமே வாங்கினாங்க. மேலும் பாத்தீங்கன்னா மறு தணிக்கைக்கும் அவர் விண்ணப்பித்திருந்தாரு. ஆனா இதுவரைக்குமே படத்தை மறு தணிக்கையுமே பண்ணல. இந்த நிலையில தான் இந்த படத்துடைய OTT உரிமையை 120 கோடி கொடுத்து வாங்கியுள்ள அமேசான் பிரைம் நிறுவனம் இந்த படத்துல இருந்து விலகி உள்ளதாக ஒரு வதந்தி சோசியல் மீடியாக்கள்ல பரவ ஆரம்பிச்சது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அது வெறும் வதந்தி தான் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கை செய்ய அடுத்த வாரம் தணிக்கை குழு தயாராக இருக்காங்களாம். சோ அடுத்த வாரம் தணிக்கை பண்ணா படம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரிலீஸ் ஆகிவிடுமா அப்படின்ற ஒரே கேள்விதான் தளபதி ரசிகர்கள் மத்தியிலுமே இருக்கு. அடுத்த வாரம் ஒரு தணிக்கை பண்ணிவிட்டு படத்திற்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதனை தாண்டி டிலே பண்ணும் பட்சத்துல கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு பின்பாக தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா. எதுவானாலுமே படக்குழு தரப்புல இருந்து ஒரு அதிகார ப்ரோமோ வழியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.